சமீபத்துல ஒரு திமுக மேடையில சுபவீர பாண்டியன் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் வெறும் வாக்குறுதிகளுக்காக மட்டும் நலத்திட்டங்கள் கொண்டு வர்றதில்லைன்னு சொன்ன சுபவி, அதையும் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பு தான் காரணம்னு சொல்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாற்று திறனாளிகள் என்கிற பெயரே தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய பெயர் தான். அதற்கு முன்னால் உடல் ஊனமுற்றவர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். சொல்லால் கூட அவர்களை காயப்படுத்தக் கூடாது. கலைஞரினுடைய பார்வையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சொற்களால் கூட காயப்படுத்தக் கூடாது என்றுதான் உடல் ஊனமுற்றோர் என்று அழைக்காதீர்கள், அவர்களை மாற்றுத்திறனாளிகள். ஒரு பொறி ஊனமுற்றால் இன்னொரு பொறி கூடுதலாக செயல்படும். யாருக்கு பார்வை தெரியவில்லையோ அவர்கள் புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்? அவருடைய ஆட்சி காலத்தில் இதே போல ஒரு பட்டினி போராட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் அறிவித்தார்கள். நடந்த செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் அறிந்த செய்திதான். நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்கள் நினைவில் வைத்திருக்கலாம், பொதுமக்களும் அறிந்த செய்திதான். ஆனாலும் என்ன ஒன்று என்றால், மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பாக இருக்கிறது, நினைவூட்டி கொண்டே இருக்கிறது திமுக கழகத்துக்காரனின் கடமையாக இருக்கிறது என்பதனால் சொல்லுகிறேன். கலைஞர் என்ன செய்தார்? காலையிலே செய்தித்தாளிலே பார்த்தார், மாற்றுத்திறனாளிகள் சென்னை பொது மருத்துவமனைக்கு எதிராக பட்டினி போராட்டம் தொடங்குகிறார்கள் என்று. வேறு எந்த முதலமைச்சரும் செய்திராத ஒன்றை அவர் செய்தார். வேறு ஒன்றுமல்ல, கோட்டைக்கு போவதற்கு முன்னால் நேரடியாக அந்த பொது மருத்துவமனைக்கு முன்னால் பட்டினி போராட்டம் நடத்துகிற அந்த மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தார். அவர்களுக்கே புரியவில்லை, ஒரு இடத்தில் திடீரென்று முதலமைச்சர் தங்களை வந்து சந்திப்பார் என்று அவர்கள் கருதவில்லை. தெருவிலே வந்து சந்தித்தார். சந்தித்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களினுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன், நீங்கள் பட்டினி போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நம் தலைவர் கலைஞர் எங்கே? அவர்களை தரதரவென்று இழுத்து போகிற இந்த அரசு எங்கே? இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நான் தமிழ்நாட்டிலே மட்டுமில்லை பெரியோர்களே, இந்தியா முழுவதும் திருநங்கைகள் இருக்கிறார்களா இல்லையா? இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லப்படுகிற மாற்று பாலினத்தவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திருநங்கைகளுக்கான நலவாரியம் இருக்கிறது, வேறு எங்கேயும் இல்லை. எல்லாம் வாக்குகளுக்காக, எல்லாம் அரசியலுக்காக என்று சொல்லுகிறவர்களை பார்த்து கேட்கிறேன், மாற்று திறனாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? மாற்று பாலினத்தவர்கள் திருநங்கைகள் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவா கலைஞர் செய்கிறார்? அவருக்குள் இருக்கிற இயல்பான தாய்மை, இயல்பான அன்பு, இயல்பான ஈர நெஞ்சம் அந்த மக்களை நோக்கி நகர்கிறது, அவர்களுக்கான மாற்றை செய்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் கை ரிக்ஷாவை ஒழித்தவர் யார்? மேற்கு வங்கத்திலே பொது உடைமை கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது கூட கை ரிக்ஷா இருந்தது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ என்று பாரதி கேட்டான். மனிதரை வைத்து மனிதர் இழுக்கலாமா? கூடாது. கை ரிக்ஷாக்களை ஒழித்து அவர்களுக்கு மிதிவண்டி ரிக்ஷாக்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆனால் என்ன வேதனை, என்ன ஆதங்கம்! அந்த கை ரிக்ஷா தொழிலாளர்கள் கூட முழுமையாக நமக்கு வாக்களித்தார்களா என்று தெரியவில்லை. நமக்கு வாக்களித்தார்களா? கை ரிக்ஷாவை ஒழித்த கலைஞருக்கு வாக்களித்தார்களா? அல்லது ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு வாக்களித்தார்களா என்று தெரியவில்லை. ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு வாக்களித்தால் கூட குற்றமில்லை, ரிக்ஷாக்காரரோடு சேர்ந்து நடித்தவருக்கெல்லாம் வாக்களித்தார்களே. அதனால் தான் இந்த நாடு சீரழிந்து இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது.